ஜி வணக்கம் ஜி. சந்தோஷம். இப்ப இப்ப நம்மளோட தமிழ்நாடு பாஜகவோட பிரசிடென்ட் வந்து திரு அண்ணாமலைஜி இருக்காரு. ஆமா. இப்ப அவரை பத்தி அவர்கிட்ட 3 வருஷம் கிட்டத்தட்ட பிரசிடென்டா இருந்திருக்காரு. சரி. இப்ப அவரை பத்தி எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். சோ நீங்க ஒரு தேச பக்தங்கிற முறையில உங்களுக்கு அவரை பத்தி என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அவர் சொல்ல முடியுமா கொஞ்சம்? அதாவது நான் வந்து முதல்ல மோடியால ஈர்க்கப்பட்டு பிஜேபி மேல முழு ஆதரவு வந்தது. அதை நடைமுறைப்படுத்தும் போது அண்ணாமலை வந்ததுனாலதான் பிஜேபி கட்சி உறுப்பினராகவே ஆனேன். 3 வருஷம் முன்னாடிதான், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடிதான் கட்சி உறுப்பினராக. அது அண்ணாமலையால மட்டும்தான் நான் கட்சி உறுப்பினர் ஆனது. நடைமுறையில அந்த அவரோட ஒவ்வொரு உத்வேகமான சொல்லும் செயலும், அதாவது சொன்னதை செய்யறது செய்யறத சொல்றதுங்கிறது அவரோட பெரிய பிளஸ் பாயிண்ட். ஒரு நல்ல தலைவனுக்கு 3 விஷயங்கள்: அன்பு, அறிவு, ஆற்றல். இது 3 ஒருங்கே அமைஞ்சிருக்கிறது அண்ணாமலை. என்ன அன்புன்னா மக்கள்கிட்ட இருக்கிற அவங்க மேல இருக்கிற பாசம், அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம், அது அன்பு. அறிவுங்கிறது எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும், மக்களுக்கு அந்த நன்மை சென்றடையணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட உள்ள ஒரு தலைவர். ஆற்றல் பார்த்தா எதையும் எதிர்ப்பு பேசக்கூடியது, எதையும் தாங்கக்கூடியது, எதுக்கும் பதில் சொல்லக்கூடிய திறமை, எதையும் செயல்படுத்தக்கூடிய திறமை. இது 3ம் ஒன்னா சேர்ந்த நல்ல சிங்க்ரனைஸ் ஆன ஒரு தலைவர், ஒரு நல்ல யங்ஸ்டர். அவர் வந்ததுல இருந்தா லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் பிஜேபியில சேர்ந்திருக்காங்க. அவர் அண்ணாமலை இல்லாத தமிழகத்தை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. பலவிதமான விஷயங்கள்லாம் இப்ப வருது, ஊடகத்துல போடுறாங்க, உண்மையா பொய்யா நம்மளால ஆராய முடியாது. ஆனால் 2026 என்ன, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் என்ன, எதுலையும் அண்ணாமலையோட கைவண்ணம் படாமல் அந்த தேர்தல் சிறப்படையாது. 2வது, திமுகங்கிற ஒரு கட்சிய வேரோடு மண்ணோடும் புடுங்கி எரிஞ்சு அது மேல ஆசிட் ஊத்தி இனிமே முளைக்காதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒப்பற்ற ஒரே தலைவர் அண்ணாமலை மட்டும்தான். அதாவது அண்ணாமலை எல்லா குடும்பத்தோடையும் பின்னி பிணைஞ்ச ஒரு மகன். பொதுவா சொல்லுவாங்க, நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன்னு பொதுவா அரசியல் கட்சிகளை, திராவிட கட்சிகள் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கூப்பிடாமே, குரல் கொடுக்காமே மக்களோட குரலா இருக்கிறது அண்ணாமலை மட்டும்தான். இன்னைக்கு எங்க வீட்லயும் சரி, என் மனைவியும் சரி, என் மகனும் சரி, மகன் அவர் அண்ணாமலை அண்ணனாவே தான் நினைக்கிறாரு, என் மனைவி பையனாவே நினைக்கிறாங்க, நானும் பையனாவே தான் நினைக்கிறேன். அது மாதிரி லட்சமான தாய்மார்கள், பெரியவங்க, அதே மாதிரி வயசானவங்களுக்கு இன்னைக்கு 70-80 வயசானவங்களா அண்ணாமலை மேல அவ்வளவு ஒரு அபிமானம். 2வது, அவர் ஏற்கனவே இருந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அவர் மேல ஒரு நேர்மையினால அவர் மேல அத்தனை ஒரு ஈடுபாடு. என்ன, அவர் தன்னால செய்ய முடியாத நிறைய நல்ல விஷயங்களை, தன்னோட இயக்கத்தை அண்ணாமலை செய்யறாருங்கிறது இன்னைக்கும் அந்த பழைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கே உள் மனசுல ஒரு ஆறுதலா அமைஞ்சிருக்கு. நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. 2வது, தேசபக்திக்கு என்ன மாதிரி பழைய காலத்து தேசபக்தர்கள், இப்பயும் தேசபக்தி தான் இருக்கு. ஆனால் அந்த தேசபக்தர்களோட மனசுல இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு உதாரணமா இன்னைக்கு அண்ணாமலை மட்டும்தான். அவரோட மேடை பேச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரத்தனமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லுவாரு, மக்களுக்கு புரியுற மாதிரி எளிய மொழியில. அதாவது அதே மாதிரி அவரோட எளிமைங்கிறது திருக்குறள்ல சொன்ன மாதிரி, காட்சிக்கு எளியன் கடும் சொல்ல நல்ல நேல் மீக்கூறும் மன்னன் நிலம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு தலைவனா இருக்கணும், காட்சிக்கு எளியவனா இருக்கணும், கடுஞ்சொல் பேசாதவனா இருக்கணும். அப்படியாப்பட்ட தலைவனை மக்கள் அந்த நாடு உயர்த்தி கூறும். அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் ரொம்ப 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 பொருத்தமான நல்ல அன்புள்ள ஆற்றல் உள்ள அறிவுள்ள தலைவர் அண்ணாமலை. அவர்தான் தமிழ்நாட்டுக்கு தங்கம். அது கிடைச்ச வைரம், வைடூரியம், நவரத்னம் எல்லாம் பதித்த ஒரு பெரிய மாலை. அந்த மாலையை தமிழ்நாடு மக்கள் அவருக்கு வெற்றி மாலையா சூட்டுவார்கள் என்பது நிச்சயம். மற்றொரு விஷயமா எனக்கு சொல்லுங்க, இப்ப ரொம்ப இந்த மீடியா எல்லாரையும் குழப்புறாங்க. அதான் எந்த மீடியா இருந்தாலும் ஒரு தெளிவான விஷயத்த சொல்றதில்லை. இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை பத்தியோ அண்ணாமலை விஷயங்களை பத்தியோ அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் கிளறி விடுறது, மனசுல ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது, நிலையற்ற தன்மையை உண்டாக்குறது. இது தேவையில்லாத விஷயம். மீடியா ஒரிஜினலா அதோட நியாயமான தர்மத்தை நிலைநாட்டணும், தார்மீகமான எண்ணத்தோட மீடியாக்கள் செயல்படணும்.
அதனால இப்ப என்ன ஆகும்னா எது உண்மைன்னே தெரியாம இன்னைக்கு மக்களுக்குள்ள இப்ப உருவாரா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலைய வேணும்ட்டே உண்டாக்குறாங்களா இல்ல ஏதாவது உள்நோக்கம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இவங்க வேணும்ட்டு உண்டாக்குறாங்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த வேலையை இந்த மீடியாக்கள் முதல்ல விட்டுறணும். உள்ளதை உள்ளபடி பேசினாதான் என்னைக்குமே உண்மை ஜெயிக்கும். இதுதான் என்னோட கருத்து. நன்றி.